श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் தொடர்ந்து 611வது நாமம் பிரமாண அதீத சின்மூர்த்தையே நமக. நிரூபணத்திற்கும் நற்சாட்சிக்கும் உண்மையென உறுதி கூறலுக்கும் அப்பாற்பட்ட தூய பிரஞை நிறை அறிவு படைத்தவருக்கு நமஸ்காரம். 612வது நாமம் பிரமாத அபிதாமிருத்யு ஜிதே நமக. சித்த பிரமைக்கு சரணடைவதென்னும் இவ்வுலக வாழ்விலேயே உழல்வது என்னும் மரணத்திற்கு ஒப்பான நிலையை வென்றவருக்கு நமஸ்காரம். இவ்வுலக வாழ்விலேயே மாட்டிக்கொண்டு செக்குமாடு போல உழல்வது ஒரு விதமான மரணமாகவே கருதப்படுகிறது. வாழ்க்கை சுழல்களிலிருந்து விடுபட்டு வெளியே வர வேண்டுமானால் பாபாவின் அனுக்கிரகத்தை நாட வேண்டும் என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. கேவலம் உலகப்பற்றிலேயே உழல்பவன் மலத்தில் பிறந்து அதிலேயே இறக்கும் புழுவிற்கு சமானம். பக்தி சாதனங்களை பயில்வதுடன் உலக இன்பங்களையும் நாடுபவன் ஒரு சமயம் மலத்தின் மீதும் ஒரு சமயம் நல்ல பூவின் மீதும் உட்காரும் ஈக்கு சமானம். மகான்களோ தேனை தவிர வேறொன்றையும் நாடாத வண்டுக்கு சமானம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். 613வது நாமம் பிரசன்னவதனாய நமக. மலர்ந்த முகத்தோனுக்கு நமஸ்காரம். 614வது நாமம் பிரசாத அபிமுகத்யுதயே நமக. அருள் புரிவதற்காக பக்தர்களை நோக்கி திருப்பப்பட்டதும் ஒளி வீசுவதுமான முகம் படைத்தவருக்கு நமஸ்காரம். 615வது நாமம் பிரசஸ்த வாசே நமக. போற்றத்தக்கதும் மங்களகரமானதுமான திருவாய்மொழி அருளியவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் சாயி ராமாயணத்திலிருந்து ஒரே ஒரு மாதிரியை செவிமடுப்போம். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, என் முன்னர் மன்றாடி கெஞ்சி பக்தியுடன் விசுவாசத்துடனும் கை நீட்டினால் நான் உங்களுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உங்கள் பின்னால் திடமாக நிற்கிறேன். என்னுடைய உடலுடன் நான் இங்கு இருக்கலாம், நீங்கள் தொலைதூரத்தில் இருக்கலாம், 7 கடல் தாண்டியும் செல்லலாம். இருப்பினும் அங்கு நீங்கள் என்ன செய்தாலும் அந்த கணமே எனக்கு இங்கு அது தெரிந்துவிடும். நீங்கள் இவ்வுலகில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், அங்கு நான் உங்களுடனே செல்கிறேன். உங்களுடைய இதயமே என்னுடைய வாசஸ்தலம். நான் உங்களுக்கு உள்ளேயே உரைகின்றேன். உங்களுடைய இதயத்தில் வசிக்கும் என்னையே நீங்கள் வழிபட வேண்டும். எல்லா உயிரினங்களின் இதயங்களிலும் நானே உரைகின்றேன். வீட்டினுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய ஆவிர்பாவங்களே. அவர்கள் அனைவருள்ளும் நானே உரைகின்றேன். பூச்சியோ எறும்போ, நீரில் வாழும் பிராணியோ, வானத்தில் பறக்கும் பறவைகளோ, நிலத்தில் வாழும் நாய் பன்றி போன்ற மிருகங்களோ, அவை அனைத்திலும் நான் அவசியம் நிரந்தரமாக வியாபித்திருக்கிறேன். ஆகவே உங்களை என்னிடமிருந்து வேறுபட்டவர்களாக நினைக்காதீர். தம்மிலிருந்து என்னை வேறுபடாதவாறு அறிந்தவர் மகாபாக்கியசாலி. இவ்வார்த்தைகள் சுருங்கச் சொல்லப்பட்டவையாயினும் ஆழமான பொருள் பொதிந்தவை, மிக முக்கியம் வாய்ந்தவை. சோல்கரின் மீது எவ்வளவு பிரியமிருந்தால் பாபா அவருக்கு இந்த பக்தி கஜானாவை வழங்குவார். ஸ்ரீமத் சாய் ராமாயணம் அத்தியாயம் 15 ஸ்லோகங்கள் 67 74. திருவாய்மொழி என்னும் நோக்கில் பார்த்தால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அருளியிருக்கும் ஸ்ரீ சாய்பாபாஸ் சார்ட்டர்ஸ் அண்ட் சேயிங்ஸ் எனும் ஆங்கில நூல் ஒரு தங்கச் சுரங்கம். மேலும் விவரமறிய விரும்பும் வாசகர் மூல நூலையோ தமிழ் மொழிபெயர்ப்பையோ படித்து பயனுறுக. 616வது நாமம் பிரசாந்த ஆத்மனே நமக. மனம் தெளிந்து அமைதி அடைந்தவருக்கு நமஸ்காரம்.
பாபாவை தொழுவதால் நம் மனம் அமைதியும் தெளிவும் சாந்தமும் அடையும் என்பது இதன் உட்கருத்து. தன்னை வென்று மனம் தெளிந்தவனுக்கு குளிர் வெப்பங்களிலும் இன்ப துன்பங்களிலும் அங்கனமே புகழ்ச்சி இகழ்ச்சிகளிலும் பரமாத்ம தரிசனம் நிலைத்திருக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம் அத்தியாயம் 6 ஸ்லோகம் 7. பொழிப்புரை பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர். 617வது நாமம். பிரிய சத்யம் உதாஹரதே நமக. உண்மையை இனிமையாக பேசியவருக்கு நமஸ்காரம். உண்மையே பேச வேண்டும், இனிமையான வார்த்தைகளையே பேச வேண்டும் என்கிற விதிமுறை மனித வாழ்க்கை ஒழுக்கத்தின் ஆணிவேராகும். சத்தியம் பேசுக, அன்பாக பேசுக. சத்தியமேயாயினும் அன்பற்ற வார்த்தைகளை பேசற்க. அன்பாக பேசுவதற்காக சத்தியமில்லாததை பேசற்க. இது ஆதியந்தமில்லாத தர்மம். ஆகா, எவ்வளவு தெளிவு நம் முன்னோர்களின் சிந்தனையில்! சுபாஷித ரத்னாகர்த்தின் பொழிப்புரை இது. 618வது நாமம். பிரேமதாய நமக. பிரேமையை நல்குபவருக்கு நமஸ்காரம். பிரேமம் என்பது பொங்கி வழியும் அன்பு. அன்பால் கரைந்து கண்ணீர் ஆறுகண்ட புண்ணியருக்கு உன்பால் வரவழிதான் உண்டோ பராபரமே என்கிறார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் பராபர கன்னியில். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பாவில். 619வது நாமம். பிரேம வஸ்யாய நமக. பிரேமிக்கு வசப்படுபவருக்கு நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயர்பாடி மக்களின் பிரேமிக்கும் குந்தி தேவி, விதுரர் போன்ற பக்தர்களின் பிரேமிக்குமே வசப்பட்டார். ஆட்சி பலம், செல்வ பலம், படைபலம் போன்ற வேறு எந்த விதமான சக்திக்கும் வசப்படவில்லை. சாயி பக்தர்கள் முதற்படியாக வளர்த்து கொள்ள வேண்டியது சாயியிடம் பிரேமை கொள்வதுதான். இது காலப்போக்கில் வளர்ந்து எல்லா மனிதர்களிடமும் பிரேமை, சகல ஜீவராசிகளிடத்தும் பிரேமை என மலர்ந்து பக்தரை பிரேமை கடலாக்கிவிடும். அந்நிலையில் அவர் அன்பே சிவம் என்று அமர்ந்திருப்பாரே. 620வது நாமம். பிரேம மார்க்க ஏக சாதனாய நமக. அன்பு பாதை ஒன்றையே ஆன்மீக சாதனமாக பயின்றவருக்கு, பயிற்சி அளித்தவருக்கு நமஸ்காரம். பிரேம மார்க்கத்தை நாடிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி, ஞான மார்க்கத்தை பிரதானமாக போதித்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் அருள் பெற்று பிரேம மார்க்க சிரேஷ்டரான சாயியிடம் சரண் புகுந்து விட்டது இதற்கொரு சான்று. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. திருக்குறள் 73. அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. திருக்குறள் 80. அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். அன்பின் வழியே இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் என்கிறார் டாக்டர் மு. வரதராசனார் தெளிவுரையில். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். 621வது நாமம். பகுரூப நிகூடாத்மனே நமக. பல்வேறு உருவங்களில் ஒளிர்ந்து நிற்பவருக்கு நமஸ்காரம். 622வது நாமம். பல திருப்த தமசமாய நமக. நான் பலசாலி எனும் திமிர்படுத்தவர்களை அடக்கியாழும் சக்தி படைத்தவருக்கு நமஸ்காரம். பாண்டித்யம், பலம், செல்வம் இவற்றில் ஏதாவது ஒன்று அபரிமிதமாக இருக்கும் மனிதர்களுக்கு கர்வம் தானாகவே வந்து சேரும். கர்வமடையாமல் தடுக்க பெருமுயற்சி தேவை. பலம் இருந்தால் அதை ஆஞ்சநேயரின் பலத்தைப் போல் செயல்பட வைப்பவர் மனிதருள் மாணிக்கம் ஆகிறார். 623வது நாமம். பல அதி தர்ப பையாஜி
மகா கர்வ விபஞ்சனாய நமக. தம் உடல் வலிமையை எண்ணிச் செருக்குற்ற பையாஜியின் பெருங்கர்வத்தை தூள் தூளாக்கியவருக்கு நமஸ்காரம். ஷிரடியில் பையாஜி என்ற பெயர் கொண்ட பயில்வான் ஒருவர் வாழ்ந்தார். அவர் மகா பலசாலி. வேடிக்கையாக பாபாவை குண்டுக்கட்டாக தூக்கி ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடுவார். பாபாவும் இந்த விளையாட்டை ரசிப்பார். இதை பற்றி பையாஜி கர்வமடைந்தார். ஒரு நாள் பாபா வேண்டுமென்றே என்னை தூக்கு பார்க்கலாம் என்று கேட்டார். பையாஜி எவ்வளவு முயன்றும் இயலவில்லை. ஆஞ்சநேயரின் வாளை நகர்த்த இயலாமல் பீமன் மூர்ச்சித்து விழுந்தது போன்ற நிலைமை உருவாகியது. கர்வபங்கமடைந்த பையாஜி பயில்வான் பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். பாபாவுக்கு சேவை செய்யும் பாக்கியம் பெற்றவர்களுக்கு இங்கே ஒரு பாடம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவர் அனுமதிக்கும் வரைதான் அவருக்கு சேவை செய்ய முடியும். கர்வம் தலை காட்டினால் குட்டி விடுவார். பையாஜி பயில்வான் மகா புண்ணியசாலி. எப்படி என்று பார்ப்போமா? அவர் கொடுத்த வாக்குமூலத்தையே கேட்போம். நான் போகின்றேன், என்னை வாடாவிற்கு தூக்கிச் செல்லுங்கள். அத்தனை பிராமணர்களும் என் அருகிலேயே வசிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு பாபா என் மீது சாய்ந்தார். இந்த வார்த்தைகள் வெளிவந்த பிறகு நானா சாஹிப் நிமோன்கர் பாபாவின் வாயினுள் சிறிது நீர் புகட்டினார். ஆனால் அந்த நீர் வெளியே வந்துவிட்டது. அந்த நீரை பிடிக்க பாபாவின் மோவாயின் கீழே நான் கையேந்தினேன். என்னுடைய மார்பில் சாய்ந்த வண்ணம் பாபா உயிர் நீத்தார். மேற்கண்ட வாக்குமூலம் பையாஜி அபாஜி பாட்டீல் அவர்களால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு 9/12/1936 அன்று அளிக்கப்பட்டது. டிவோட்டீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 2வில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. என்ன புண்ணியம் செய்தீர் ஐயா பையாஜி. 624வது நாமம் புத சந்தோஷதாய நமக. புத்திமான்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருக்கு நமஸ்காரம். 625வது நாமம் புத்தாய நமக. ஞான உடி பெற்றவருக்கு நமஸ்காரம். இந்த நாமம் ஸ்ரீ வெங்கடேஷ சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।